சன் வேர்ல்டுக்கு போகிற கேபிள் கார் லைனுங்க இது. பாருங்கள், தெரியுது பாருங்கள் பின்னாடி, அதான் சன் வேர்ல்டு. சன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மலையில் இருக்குதுங்க. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு தனியாக ஒரு கேபிள் லைன் இது பாருங்க. அந்த மலையிலேருந்து அப்படியே இந்த மலையில் தான் அந்த சன் வேர்ல்டு. இன்னும் பில்டிங் வேலை நடந்துகிட்டே இருக்கு. கீழே எல்லாம் ஒர்க்கு நடக்குது. அதுதான் பாருங்க, எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு அங்கெல்லாம். மழையவே எல்லாம் கரைச்சிருவாங்க போல கொஞ்ச நாளில். கார்டன் பாருங்க அப்படியே பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. கேபிள் ஸ்டேஷன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு. பெயிண்டிங்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. எல்லாம் பெயிண்டிங்ஸ் தான், எல்லாமே ஃப்ரெஞ்சு ஸ்டைல் பில்டிங் தான். அதெல்லாம் ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் தான். கேபிள் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இந்த இதெல்லாமே அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க. எல்லாம் இது எல்லாமே ஓல்டு ஸ்டைல் ஆர்கிடெக்சர் தாங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த என்ட்ரன்ஸே வர என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பயங்கரமாக இருக்குது. ஒரு கோட்டை மாதிரி. இந்த சிலை பார்த்தீங்கன்னா டயனான்னு போட்டிருக்குது. ரோமன் கார்டுன்னு போட்டிருக்கு. காடஸ் ஆஃப் ஹண்டிங்கா. இங்கேருந்து பாருங்கள், தெரியுது பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த என்ட்ரன்ஸு வந்தது. செமையாக இருக்குது. 2 சிலை கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மேலே ஒரு கழுகு. இதெல்லாம் கோட்டை, ஃபோர்ட்டு. இந்த சன் வேர்ல்டெல்லாம் சுற்றுறதுக்கு ஒரு நாள்லாம் பத்தாது போல் இருக்குங்க. பயங்கர சைஸ், பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கு. சும்மா முக்கியமான இடத்த மட்டும் பார்த்துட்டு போகலாம். அந்த காலத்து கார்லாம் வச்சுருக்காங்க. அது தேர் மாதிரி இருக்குது, நம்ம ஊர் தேர் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அங்கெல்லாம். ஸ்டெப்ஸு, இந்த மேலே போகிற வழி, இதெல்லாம். இது பாப் மார்ட்னு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிஸ்னி லேண்டு மாதிரி தான். பாரிஸ்லாம் டிஸ்னி லேண்டு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. மினி டிஸ்னி லேண்டு தான் இது. கைடு இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க எல்லாம். காதுலெல்லாம் இதை வச்சுக்கிட்டு எல்லாம் போய் படம் எடுத்துக்கிறாங்க, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்களா, சண்டேனால ஹெவி ரஷ்ஷாக இருக்குங்க. மேலே ரஷ்ஷு இங்கே தான் தெரியுது. இவ்வளோ நேரம் வந்த இடத்துலலாம் தெரியல ரஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு. இந்த மேக்கப் பார்த்தீங்களா, எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் போட்டிருக்கு நேம் எல்லாம். கேரே மோரின் ரோஸ் கார்டன். இதை பார்க்குறது இவ்வளோ ரஷ் நிற்கிது, க்யூ நிற்கிது. க்யூவில் நின்று போகணும் போல இருக்கு. இந்த கடையெல்லாம் பாருங்கள், ஃப்ரான்ஸில் இருந்த மாதிரி இருக்குது, பாரிஸில் இருக்க மாதிரி. பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. வியட்நாமில் இருக்க மாதிரி தெரியல இதெல்லாம். இந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, அதே ஸ்டைலில் தான் போகுது. இதுவும் பாருங்கள், எல்லாமே வியட்நாமி ஸ்டைல் கிடையாது. இதெல்லாம் மொத்தத்தில் யூரோப்பியன் கண்ட்ரி ஸ்டைல். இது ஒரு சர்ச் போல் இருக்கு. இங்கே எல்லாம் அப்படி நடந்து போனால் ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்து போன மாதிரி தான் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் இந்த ஸ்ட்ரீட். வெஸ்டர்ன் ஸ்ட்ரீட்ஸ்லாம் அந்த அவங்கெல்லாம் யூரோப்லாம் ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே இதுதான் கொண்டு வந்திருக்காங்க. பில்டிங்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து, ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஹோட்டலுங்க இது, கேஃப் போஸ்டல். 6:30 to 9 தான், நைட்டு தான், பகலெல்லாம் கிடையாது.
இங்கே லஞ்ச் பஃபெட் இருக்கு. பார்த்தா அது எல்லாமே ஸ்டைல் பார்த்துங்க எப்படி இருக்குண்ணா. ஏதோ பாரிஸில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. மெயினாக அந்த ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கங்கே ஃப்ளவர் ஸ்டைல், அந்த ஸ்டைல் தான் மெயின். எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம். வியட்நாம் விட்டு ஃப்ரான்ஸு போனாலும் இவங்க மறக்க மாட்டாங்க போல இருக்கு அவங்க ஸ்டைலை. ஏதோ லைவ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. க்ரௌடு பாருங்கள் எப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது. ஏதோ மியூசிக் ப்ரோக்ராம் தான் இது. இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு, செமையாக இருக்குங்க. இந்த ஃபவுண்டன், இந்த இதெல்லாம் மேலே போகிறதுக்கு அப்படியே போயிட்டு அப்படியே ரொட்டேட் இந்த பக்கம் வந்துடலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எது பார்த்தீங்களா எப்படி இருக்கு. சாரல் அடிக்குதுங்க அப்படியே. ரோஸ் கார்டன். இந்த பில்டிங் பார்த்தீங்களா எல்லாம் ஏற்கனவே பிளாக் கலரில் இருக்குது. அதில் எல்லாம் பிளான்ஸ் தான், செடி தான் ஃபுல்லுமே கவர் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங் பார்த்தீங்களா இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸுங்க. பாருங்கள், ரோசா சுஷி பார், ஜாப்பனீஸ் குஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட் ரோசா ஹாட் பாட் பஃபெட். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருங்க, அவ்வளோ இடங்கள், அவ்வளோ இடங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு 6 சிலை, இந்த பக்கம் ஒரு 6 சிலை. எல்லாம் பிரம்மாண்டம் தான் எல்லாமே. பார்த்தா ஒன்று கூட ஆர்டினரி கிடையாது. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. மலை மேலே வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வியூ பாயிண்ட்ஸ் இங்கே நல்லாயிருக்கும் போல இருக்கு. அப்படியே கொண்டு போகலாம், காமிக்கிறேன் பாருங்கள். ரைட்ஸ் எல்லாம் இருக்குது போல இருக்குது இதில். அங்கே கேபிள் கார் போயிட்டுருக்குது. அங்கே புத்தர் சிலை, இந்த கோல்டன் பிரிட்ஜ் அங்கே. அதுலேருந்து இங்கே வந்தோம், அந்த மலையிலேருந்து தான் இங்கே வந்தோம். சாதாரண வேலை இல்லைங்க, இது பிரம்மாண்டமான வேலை. பிளைன்ஸில் ஒரு இதை இந்த மாதிரி இடத்த கொண்டு வரணுன்னா கட்டி பரவாயில்ல, ஈஸியாக வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா மலை மேலே, மலையெல்லாம் உடச்சி மேலே பிளெயினாக பண்ணி அந்த இடத்த இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இந்த பில்டிங்லாம் பாருங்கள், கோட்டை மாதிரி, கோட்டை சுவர் மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே ஃப்ரெஞ்சு ஸ்டைல் தான். அது வேணால் காமனாக இருக்குங்க எல்லா இடத்துலையும். பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் மலையெல்லாம் காண அடிச்சிருவாங்க போல இருக்கு மேலே, கட் பண்ணி இடத்த. இது கேபிள் கார் வந்துகிட்டே இருக்குது இந்த பக்கம். இந்த 10 சிலை சொன்னேன் இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் போய் படித்தாதான் தெரியுது. ராசி பலன் 10 இருக்கும்ல, அந்த இதுதான் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை இதில். இங்கேருந்து நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது ஃபுல்லும் பார்க்கணுன்னா. வர வர ஒன்று ஒன்றும் பார்க்க பயங்கரமாக இருக்குங்க ஒவ்வொரு இடங்களும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள், ஸ்டார்பக்ஸ் காஃபியும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே கேஷுவல் டைப்ஸ் தாங்க, கோட்டை மாதிரி தான். இதே ஸ்டைலில் தான் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் அதே தான். இந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா கதவு அந்த காலத்துலலாம் அந்த சங்கிலியில் இழுத்து மூடுவாங்கள்ல, போர் டைம்லலாம் படத்துலலாம் கூட காமிப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ளோஸ்லாம் பண்ண முடியாதுங்க, ஸ்டைல் மட்டும் அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா ஒரு ரோபோ ஸ்டைலில் ஒரு சிலை, அப்படியே ஷிப்பு ஓட்டுற மாதிரி, கேப்டன் மாதிரி, அந்த மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க ஒரு சிலை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். கிளாஸ் ஹவுஸ் பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றியும் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதான் கலர்ஃபுல், செம கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலேயே சிலைங்க வரிசையாக, எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சிலைங்க தாங்க.
ஸ்டாச்சூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு சைஸஸில் சின்னது பெருசு எல்லா சைஸ்லேயும் இருக்குது. அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க. கேபிள் கார்ஸ் போகிறது பார்க்குறதுக்கு அப்படியே லைனாக எவ்வளோ போகுதுங்க, இந்த மலையிலேருந்து அந்த மலை வரைக்கும். இந்த மலைக்கு அந்த சைடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புத்தர் சிலை பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியாது போல இருக்குது. பின்னாடி டனாங் சிட்டி ஃபுல்லாக தெரியுது அப்படியே. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்லேயே பாருங்கள் ஒரு கிளாஸ் ஹவுஸுங்க. இப்போ தான் ஒரு கிளாஸ் ஹவுஸ் பார்த்தா, இங்கே மறுபடியும் இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இது ஒரு டைப்பாக இருக்குது, இது நல்லா இருக்குது. பின்னாடி அந்த ஆர்கிடெக்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி கீழே காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சிலைங்க, சின்ன சின்ன சிலைங்க வரிசையாக அந்த பில்டிங் மேலே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதெல்லாம். இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்குது, நிறையா இருக்குங்க சின்ன சின்ன சிலை. இந்த ஸ்டாச்சூஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா ஒரு பெரிய கேசல் மாதிரி இருக்குங்க பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பயங்கர கலர் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சைட்லேயே பழங்காலத்து கோட்டை ஒன்று. அப்படியே மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க. இந்த மானுமெண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே ஃபுல் ரவுண்டு. நான் ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் ரவுண்டு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த ஆர்கிடெக்சரில் ஒரு மானுமெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மானுமெண்ட் டைப்பில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் பார்த்தீங்களா பெயிண்டிங் கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க, செமையாக வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இதிலெல்லாம் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இங்கே சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது இந்த மலை மேலே இருந்து பார்க்குறதுக்கு. 5000 அடி உயரத்தில் இவ்வளோ வேலை, செம. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பிரமாதமாக இருக்குங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. த வேர்ல்ட் ஆஃப் வாவ். எத்தனை தடவை வேணால் வாவ்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது இடம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது சிலை பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படியே வரிசையாக இருக்குங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சிலை இல்லை. அங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. நம்ம நல்லா வியூ பாயிண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வரிசையாக பார்த்துக்கிட்டு போகலாங்க. ஒரு கடைசி வரைக்கும். இந்த கடைசியில் ஒரு கேசல் இருக்குது, அது வரைக்கும் இருக்குங்க. இந்த மாதிரி அழகான சிலைங்க, அப்புறம் இந்த கேசல், அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ளார்ஸு எப்படி கலர்ஃபுல்லாக ஃப்ளார்ஸுங்க. என்ன டெக்கரேஷன், எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரியே இருக்குது. அது குறிப்பாக பாரிஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க இங்கே, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்களா கார்டன் சூப்பராக இருக்குங்க, நல்ல மெயின்டெனன்ஸ், அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க இடத்த. மேலே இந்த ஸ்டாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சன்வெல்லாம் பார்த்துட்டோங்க. அவ்வளோதான், பானா ஹில்ஸை விட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். கேபிள் கார் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போது கேபிள் கார் எடுத்துட்டாங்க, அவ்வளோதான் கீழே போகலாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்த மானுமெண்ட்ஸ் பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே வழியில் பார்த்துட்டே வரலாம். இன்னும் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க நிறையா. அந்த கேசல் பார்த்தீங்களா, மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்த மாதிரி இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் போகும்போது எப்படி தெரியுது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்களா எப்படி தெரியுது பார்த்தீங்களா, கோல்டன் பிரிட்ஜ் அருமையாக தெரியுதுங்க. அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், இந்த வியூவில் நல்லா தெரியுது. இந்த சைட்லேருந்து வியூ பார்க்கும்போது பாருங்கள், இந்த கேபிள் கார்ஸ் ஒரு சைடு போகுது, ஒரு சைடு வர்றது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பக்கத்தில் வந்துட்டாங்க. கீழே பாருங்கள் கேபிள் கார் ஸ்டேஷன், அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படியே தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம். பக்கத்தில் வந்துட்டாங்க, கீழே இறங்க போகிறோம். இப்போது கேபிள் கார் ஸ்டேஷன் வந்துருச்சு, அப்படியே இறங்க போகிறோம், அவ்வளோதான். கேபிள் கார் விட்டு இறங்கி அப்படியே வெளியில் போயிட்டுருக்குங்க, ஷட்டில் பஸ் பிடிக்கிறதுக்கு மறுபடியும் டானாங் போகலாம். இந்த கலர்ஃபுல்லான மீன்கள் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது, கொச்சன்னு இருக்குதுங்க இந்த இடத்துல. சரிங்க, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது.